இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, முதல்ல இந்த சூப்பை குடிமா. பாட்டி, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? வேற யார் செய்வாங்க? இவ்வளவு நாளும் எங்களுக்காக நீ செஞ்ச, ஒரு 2-3 நாளைக்கு நான் செய்யறேனே. முதல்ல இந்த சூப்பை குடி. அம்மா, கால் ரொம்ப வலிக்குதாம்மா? அம்மா, நான் அவ்வளோ ரத்தத்தை பார்த்து நான் பயந்து போயிட்டேம்மா. எனக்கு ஒன்றும் இல்லை. அதான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தெல்லாம் போட்டு கட்டி விட்டுருக்காருல, சீக்கிரமா சரியாயிடும். ஓகேவா? 2-3 நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொன்னாரா? பெரிய மனுஷா, நான் மாத்திரை சரியா சாப்பிட மாட்டேன்னு என்ன பயமுறுத்துறதுக்காக டாக்டர் சும்மா சொல்லிட்டு போயிருக்காரு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே சரியாயிடும். அம்மாவை பத்தி நீங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டாம். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்கு பயம்? நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு எதுவும் ஆகாது. சரியா? இப்போ வலி எப்படி இருக்கு பாரதி? பரவாயில்ல மேடம். இவ எதுக்கு இங்கே வர்றா? என்ன 7:30 கூட்டிட்டு வந்திருக்காளோ தெரியல. என்ன விஷயம்? என் ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்க? பாரதி, ஆபீஸ்ல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நம்ம எல்லாரும் இப்போ உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி ஆகணும். என்னாச்சு மேடம்? லாஸ்ட் வீக் லண்டன் கிளையண்ட் நம்ம கூட புது பிசினஸ் பேசுறதுக்காக வந்திருந்தாங்கல்ல? ஆமா, சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு. உடனே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்றதுக்காக கேக்குறாங்க. ஆஹா, ஏதோ பிளான் பண்ணி இருக்கா. அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாத்தையுமே நீங்க தானே பாத்துட்டு இருந்தீங்க. அதனால உடனே நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியதா இருக்கும் பாரதி. நம்ம மட்டும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த டீல் நம்ம கையை விட்டே போயிடும். இந்த சிச்சுவேஷன்ல நீ ஆபீஸ்க்கு வரதை தவிர வேற வழியே இல்ல. அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உன் ஆபீஸ்க்கு எப்படியாச்சும் கிளம்ப சொல்லலான்னு வந்தேன். என்ன பேசுற மித்ரா? எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையா இருக்கட்டும், பாரதியோட நிலைமை பார்த்தேல்ல. காலை கீழே வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. அவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இப்ப திடீர்னு வந்து உடனே ஆபீஸுக்கு வந்தாகணும்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாட்டி, எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி நிலைமையில பாரதி ஆபீஸ்க்கு வர சொல்லணும்னு ஆசையா? வேற வழியே இல்ல. ஏன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுமே பாரதிக்கு மட்டும்தான் தெரியும். பாரதியை கஷ்டப்படுத்த வேண்டான்னு பார்த்தா மொத்த டீலிங்குமே போயிடும். இந்த ப்ராஜெக்ட் நானே ஆரம்பத்துல இருந்தே பண்ணிருந்தேனா இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நானே இதை ஹேண்டில் பண்ணிருப்பேன். சரிங்க மேடம், எனக்கு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் ரெடி ஆயிட்டு வரேன்.